श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः नारायणपरं ब्रह्म तत्त्वन्नारायणः परः नारायणपरो ध्याता ध्यानं नारायणः परः यच्च किञ्चिज्जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः। हरिः ओम् அப்படின்னு வேதமே அந்த நாராயணனை ஸ்துதி பண்றது. அந்த வேதமே சொல்றது அனந்தாவை வேதாக அப்படி சொல்றது. ஒரு காலத்துல இந்த வேதங்கள் எல்லாம் பெரிய மலை போல ஒரே கூம்பாரமா இருந்துட்டு இருந்தான். ஒரு மனுஷ ஜென்மாவில இதையெல்லாம் அத்தியனம் பண்றது ரொம்ப கஷ்டம் சொல்லி பரம காரணிகனான அந்த வேதவியாசன் இதை நாலா பகுத்தார். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் சொல்லி பகுத்தார். இது பகுக்கிறது மட்டுமல்லாமல் 4 சிஷ்யன்மார இத பாரத பூமியில பிரச்சாரம் பண்றதுக்காக நியமிச்சார். அது மட்டுமல்லாமல் இந்த வேதார்த்தங்கள்ல சம்சயங்கள் வரும்போது அதை சால்வ் பண்றதுக்காக பிரம்மசூத்திரம் சொல்லி ஒரு கிரந்தத்தை ரச்சனை பண்ணினார். அதுவும் போராதைக்கு தர்மத்தையே போக்கஸ் பண்ணிட்டு 1,00,000 ஸ்லோகம் உள்ள அந்த மகாபாரத புராணத்தை ரச்சனை பண்ணினார். எங்க நமக்கு அந்த பகவத்கீதையை பகவான் உபதேசம் பண்ணினாரோ அதை ரச்சனை பண்ணினார். திருப்பியும் பாமர ஜனங்களினால வேதார்த்தங்களை எல்லாம் நன்னா புரிஞ்சுக்க முடியாது சொல்லி புராணங்களை எல்லாம் நிறைய ரச்சனை பண்ணினார். 17 புராணங்களை ரச்சனை பண்ணினார். அப்படி இருந்தும் அவருக்கு ஒரு மனசுல ஒரு திருப்தி வரலை. அப்படி என்னடா எனக்கு திரையெல்லாம் பண்ணியாச்சு, ஒரு மனசாந்தி வரலையே சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாளைக்கு நாரதன் வந்து சொன்னார், அந்த ஜெகத் காரணமான நாராயணன் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர் ஜெகன் நியந்தா. அந்த நாராயணனை பத்தியும் அந்த நாராயண பக்தாளை பத்தியும் போக்கஸ் பண்ணிட்டு ஒரு கிரந்தத்தை ரச்சனை பண்ணு, அப்போ உனக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும் சொல்லிட்டு போனார். அப்போ இந்த வேதவியாசர் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்லி அந்த பகவானையும் பகவத் லீலகளையும் பகவத் பக்தாளோர் சரிதங்களையும் அடங்கின ஒரு கிரந்தத்தை ரச்சனை பண்றது மட்டுமல்லாமல் தன்னோட புத்திரனான ஸ்ரீசுகனுக்கு உபதேசம் பண்ணி அத்தியாபனம் பண்ணி பிரச்சாரம் பண்றதுக்காக அனுப்பினார். அந்த மகா பாகவத புராணத்துல பகவத் லீலைகள் பிரதானமா சொல்லி இருக்கு. அதுல நிறைய ஸ்துதிகள் இருக்கு. அந்த ஸ்துதிகளில ஒரு ஸ்லோக பாதமான நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே என்கிற விஷயத்தை எடுத்துக்கிண்டு ஸ்ரீ சுந்தரேஸ்வரன் இன்னைக்கு பிரவச்சனம் பண்ண போறார். அவர் என்னோட தம்பி. இந்த நிமிஷத்துல ஒரு 2 வார்த்தை சுந்தரேஸ்வரனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமானாலும் சொல்லலாம் சொல்லி ஆப்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா கிட்டக்கையே நியமாத்தியனம் பண்ணி அத்தியனம் பண்ண கிருஷ்ண யஜுர்வேதத்தை நன்னா மனசிலாக்கணும் சொல்லி சம்ஸ்கிருதத்தையே உபரிபட்சணமா எடுத்துக்கிண்டு நிறைய விஷயங்கள் படிச்சு நமக்கெல்லாம் தெரியப்பட்ட ருத்ரம் தேவி மகாத்மியம் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன், அதோட எல்லாம் அர்த்தங்களை கிரந்தங்களா ரசிச்சு அது மட்டும் இல்லாம நிறைய கிரந்தங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ் நல்லா பிரசன்ட் பண்ணியிருக்கார் இந்த சுந்தரேஸ்வரன். அவர் இன்னைக்கு இந்த நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே என்கிற ஸ்லோகபாதத்தை எடுத்துக்கிண்டு பிரவச்சனம் பண்ண போறார். இதை கேட்கறதுக்கு நிறைய காதுகள் அங்க எல்லாம் தயார் எடுத்துக்கிண்டு நிறைய காதுகள் சென்னையில பெங்களூர்ல அங்க பல ஸ்தலங்கள்ல அப்படியே ஓப்பனா இருந்துட்டு இருக்கு. அப்போ அவருக்கு சுந்தரேஸ்வரனுக்கும் எனக்கும் சம்ஸ்கிருதத்துல உள்ள ஒரு மமதையும் ஒரு ஸ்நேகமும் உள்ளதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் சுவாகதத்தை சம்ஸ்கிருதத்திலேயே ஒரு ஸ்லோகமா நான் சொல்ல போறேன். சுந்தரேஷ மகாபாக ஸ்வாகதம் தே வதாம்யஹம் சர்வேஷாம் ச ஸ்ரோதாரஹ ஸ்வாகதம் வோ வதாம்யஹம் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. ஓம் ஹரயே நமஹ. மாதா மகமஹாசைலம் மஹः தத் அபிதாமஹம் காரணம் ஜகதாம் வந்தே கண்டாதுபரிவாரணம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. शोणप्रभं सोमकलावतंसं पाणिस्फुरत्पञ्चशरेक्षुचापम् प्राणप्रियं नौमि पिनाकपाणेः कोणत्रयस्थं कुलदैवतं। ॐ नमो नारायणाय। 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 ॐ नमो नारा
ஓம் நம பிரணத பிரணவார்த்தாய சுத்தஜானைகமூர்த்தயே निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। व्यासं वसिष्ठमत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। निषेधशेषो जयतादशेषः। எல்லாருக்கும் நமஸ்காரம். கொஞ்சம் வெள்ளத்தை குடிச்சுட்டு தொடங்குறேன். நாராயண நல்வோ நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே நாராஹ ஆபஹ. அரை மணிக்கூர்ல விஷயத்தை கொஞ்சமா சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரிசா ஒன்றும் விஷயம் இல்லை, அதனால சுகமா சொல்லலாம். இருந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சா நிறைய விஷயங்கள் வந்துவிடும். விஷயங்கள் என்ன சொல்லு சொல்லின்னு வந்துவிடும். நம்ம இறங்கி போயிட்டா விஷயங்கள் வந்துடும். பகவான் வருவர். நம்ம உள்ள உட்கார்ந்து இருக்கிறதோളം பகவான் உள்ளுக்கு வர முடியாது. நம்ம இறங்கி போயிட்டா பகவான் வருவர், பாகவதம் வரும், விஷயங்கள் வரும். அப்போ விஷயங்கள் நிறைய வரும். எப்படி அது அரை மணி நேரத்தில் சொல்ல முடியும் எனக்கு தெரியாது, பார்க்கலாம். என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் பகவத் பிரசாதம்னு வச்சுக்கலாம். இப்போ நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு ஒரு சீர்ஷகம், ஒரு டைட்டில் இந்த பாஷணத்துக்கு, இந்த டாக்குக்கு கொடுத்துருக்கு. இது கேட்டா பாகவத ரசத்தை பானம் பண்றவாளெல்லாம் எப்போதும் அதோ மத்திய அந்தேச்சா சொல்ற மாதிரி நடுவில் சொல்லிட்டு இருப்பா, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, கஜேந்திர ஸ்துதி முடிஞ்ச அப்புறம் அதுல இருக்கு. கஜேந்திர ஸ்துதி முடிஞ்ச பகவான் வந்தப்புறம் சொல்றது ஒரு ஸ்லோகம் இருக்கு. சொந்தஸ்ஸரசி உருபலேன கிரஹீதः ஆர்த்தः திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் கே உபாத்த சக்கரம் உக்ஷிப்ய சாம்புஜகரம் கிரமாஹ கிருச்ச்ராத் நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. ஆனை சொல்றது, ஆனை பேசுறது, ஆனை பகவானை ஸ்தோத்திரம் பண்றது. அந்த ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் பிரத்யட்சமானபோது அது என்ன பண்றது, அந்தஸ்ஸரசி உருபலேன கிரஹீதः ஆர்த்தः. அது ஜலாசயத்துல வச்சு முதல்ல பிடிச்சிருக்கு. முதலுக்கு நல்ல பலம். முதலேட்டு அந்த பிடியை விட வச்சு வெளியில வரத்துக்கு தெரியறதில்லை, முழிக்கிறது ஆனை. கடைசியில கதி இல்லை தெரிஞ்சு ஆதி மூலமேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வசந்ததான ஒரு பாகவத தத்துவத்தை சொல்லிட்டு பகவானை கூப்பிடுறது, நிர்குண பிரம்மத்தை சொல்லிட்டு அந்த ஆனை கூப்பிடுறது. பகவான் வந்து விடுறார், ஓடோடி வந்து விடுறார். அப்போ என்ன பண்றது, உருபலேன கிரஹீதா ஆர்த்தः திருஷ்டுவா கருத்மதி ஹரிம் கே உபாத்த சக்கரம். கருடன்ல ஏறி ஓடி வந்திருக்காரா, கையில சக்கரத்தை வச்சுட்டு இருக்கார். சக்கரத்தால் அந்த நக்கரத்தை சேதித்துன்னு பாட்டு போடுவா. சக்கரத்தை வச்சுண்டு அந்த முதலையை சேதனம் பண்றதுக்காக வந்திருக்கார். என்ன சொல்றார் இந்த யானை, என்ன சொல்றது, சாம்புஜகரம் கிரம் உட்சிப்பியா. ஒரு தாமரைய
அந்த ஜலாசயத்திலேருந்து ஒரு தாரைய ஒடிச்சு கையில வச்சுண்டு தும்பி கையில வச்சுண்டு அதை தூக்கி நின்றுண்டு பேசுறதாம். கிரம் ஆஹ கிருச்ராத், ரொம்ப சிரமப்பட்டு பேசுறது. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு சொல்றது. இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது கஜேந்திர ஸ்துதிக்கு வெளியிலையா இருக்கு. கஜேந்திர ஸ்துதி சொல்றது இது கூப்பிடல் இருக்கு, அதுக்குதான் கஜேந்திர ஸ்துதி சொல்றோம். அது நன்னா இருக்கும், அழகா இருக்கும். அது இதை கேட்டதானா நம்ம இப்படி இந்த கஜேந்திர ஸ்துதி தான் இன்னைக்கு விஷயமோ அப்படின்னு நினைக்கலாம். இது விஷயம் இல்லை, ஆனா இதுதான் விஷயம். இது என்ன இப்படியெல்லாம் சொன்னா, இப்படி புதுகா சொன்னா எப்படி கேட்டா, இதுல இருக்கிற விஷயம் பல இடங்கள்ல இருக்கு பாகவதத்துல. அது எப்படி சொல்லலாம்னு பாக்குறோம். இப்ப பகவான ஆர்த்தத்ராண பராயணனா இருந்துட்டு இருக்கார் பகவான். யாத்வரா திரௌபதி திராணே, யாத்வரா கஜரக்ஷணே, அந்த மாதிரி கூப்பிட்ட குரல ஓடி வந்திருக்கார். அப்போ பக்தத்ராண பராயணம்னு கூப்பிடலாம், ஆர்த்தத்ராண பராயணம்னு கூப்பிடலாம், பகவானே ஈஸ்வரா காப்பாத்தனையே ரட்சகான்னு கூப்பிடலாம். இங்க என்ன கூப்பிடுறது? ஆனை அகில குரு கூப்பிடுறது. ஜெகத்துக்கே நீ குருவாச்சேன்னு கூப்பிடுறது. இந்த அகில குருங்கிற பேரு, ஜெகத்குருங்கிற பேரு ஸ்தோத்திரங்கள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. பாகவதத்துல பிரசித்தமா நமக்கு 2 இடத்துல பார்க்கலாம். இது ஒரு இடம். இன்னொரு இடம் குந்தி ஸ்துதியில இருக்கு. குந்தி ஸ்துதியும் ரொம்ப வசந்ததான ஸ்துதி. ரெண்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் பேரல்ஸ் பார்க்க முடியும் நமக்கு. அது இருக்கட்டும். அங்கேயும் குந்தி என்ன சொல்றா, அந்த ஸ்துதியில 2 இடத்துல பகவான குருன்னு கூப்பிடுறா. நமக்கு பிரசித்தமா தெரியும், நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே அப்படின்னு அந்த ஸ்லோகம் தெரியும். கிருஷ்ணாய வாசுதேவாய அது தெரியும். விபதசந்து நஸ்வத் குந்தி ஸ்துதியில விபதசந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் அபுனர் பவ தர்சனம் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றா? கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன கூப்பிடுறா? ஜெகத்குருன்னு கூப்பிடுறா. ஜெகத்குரு, எனக்கு கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கட்டும், அப்பத்தான் ஒன்ன பார்க்க முடியும். கஷ்டங்கள் வந்தா எல்லாத்தையும் மறந்து ஒன்ன கூப்பிடுவேன். ஒன்ன கூப்பிட்டா நீ ஓடி வந்து விடுவாய். நீ வந்து விட்டா எனக்கு அபுனர்பவம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். திருப்பியும் பிறவி எடுத்துட்டு ஜன்மம் எடுத்துட்டு இங்க வந்து கஷ்டப்பட வேண்டி வராது. அதனால எனக்கு அடிக்கடி கஷ்டங்களை நிறைய கொடுத்துட்டே இருன்னு கேட்கிறா அவள். அங்கேயும் அவள் என்ன சொல்றா? கூப்பிடுறது என்னது, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவா. அப்படி கூப்பிடுறதுக்கு கேட்டா, இந்த கான்டெக்ட்ல இந்த பேரு ரொம்ப சமஞ்சசமா இருக்கு, ரொம்ப ப்ராப்பரா இருக்குங்கிறதுனால தானே அப்படி மாத்தி மாத்தி பேரை சொல்றா. இங்க என்ன சொல்றா? ஜெகத்குரு சொல்றா. என்ன ஜெகத்குரு? இவர் குருவா? இவர் ரட்சகன் தானே. நிறைய இடங்கள்ல என்ன ரட்சிச்சா, என்னோட குழந்தைகளை ரட்சிச்சாய், நீ ரட்சிச்சுட்டே இருக்காய். எங்கெங்கெல்லாம் ஆபத்துகள் வருதோ அங்கெல்லாம் நீ வந்து ரட்சணம் பண்ணிட்டே இருக்காய்ன்னு சொல்லிட்டு இருக்காய். இவர் குருவா இல்ல ரட்சகனா? அது மாதிரி அந்த ஸ்துதி முடிக்கிற போது, ஸ்துதி தொடங்கிறது ரொம்ப ரசமா இருக்கும். என்னவா கொஞ்சம் சொல்றா? நமஸ்தே புருஷம் துபாத்யம் ஈஸ்வரம் பிரகிருத்தே பரம். ஆனை சொல்ற மாதிரி ஆனை என்ன சொல்லிட்டு, எங்கேருந்து உண்டாடுறதோ எது நிற்கிறதோ நெல்லாம் சொல்றது. பெரிய பிலாசபி விஷயம் ஆனை கஜேந்திரன் சொல்றது. அதையும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இந்த குந்தியோடத்துக்கு வரோம். ரொம்ப அழகா இருக்கும் அது. யஸ்வாத்மனி யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் ய இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம்புவம் தொடங்கிறது. யஸ்மின்னிதம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே எதுல நிற்கிறதோ அப்படி சொல்றது. பகவானே சொல்லவே இல்லை. யஸ்மின்னிதம் யதச்சேதம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே எங்கேருந்து உண்டானதோ உண்டாச்சோ, ஏனேதம் என்னத்தினால இது நிறுத்தப்படுறதோ, இதம் ஸ்வயம் இது என்னதோ, அப்படி எல்லாமாக்கும் பகவானே சொல்றா. இந்த பிரபஞ்சம் எதுல நிற்கிறதோ, எங்கேருந்து உண்டாச்சோ, இது என்னதோ, இதுக்கும் அப்புறம் இருக்கிறது என்னதோ, யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ, இதுக்கும் அப்புறத்துக்கும்
இதுக்கும் அப்புறம் இருக்கிறதுக்கும் அப்புறம் என்ன இருக்கோ தம் பிரபத்தியே ஸ்வயம்புவம் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் குந்தி ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னா, நமஸ்யே புருஷம் துவாத்யம், கிருஷ்ணாய வாசுதேவாய ஒன்றும் சொல்ல, நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருத்தே பரம், ஆத்தியனான புருஷனை நான் நமஸ்காரம் பண்றேன், பிரகிருதிக்கு அப்பால் இருக்கப்பட்ட அவனை நமஸ்காரம் பண்றேன், சர்வபூதானாம் அலட்சியம், அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம், யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது, பார்க்க முடியாது, அலட்சியனா இருக்கார், ஆனாலும் எல்லாங்கேயும் எப்பவும் இருக்கார், அந்தர்பகிர் அவஸ்திதம், உள்ளேயும் வெளியிலையும் எல்லாங்கேயுமே இருக்கார், நமக்குள்ளேயும் இருக்கார், நம்மளே அவர் தான், ஆனா நமக்கு தெரிஞ்சுக்கவும் முடியலைங்கிறா. அப்படி ரொம்ப பிலசாபிக்கலா ஆரம்பிச்சா நடுவில் எனக்கு கஷ்டங்கள் வரட்டும்னு சொன்னா கடைசியில் என்ன சொல்றா, ஸ்ரீ கிருஷ்ண, இந்த சஹஸ்ரநாமம் சொல்ற மாதிரி விஸ்வம் விஷ்ணு ஷட்காரா சொல்ற மாதிரி நிறைய பேரை கூப்பிடுறா. நிறைய பேரை கூப்பிடுறாங்கன்னா அந்த நிறைய பேரை கூப்பிடுறது சும்மா கூப்பிடல, அவள் அது மனசுருகி பேசுற பேச்சு. அந்த ஓரோ பேச்சுக்கும் ஓரோ வார்த்தைக்கும் ஓரோ கூப்பிடலுக்கும் ஓரோ பேருக்கும் அர்த்தங்கள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம சும்மா ரொம்ப லாகவத்தோட பார்த்தோம்னா நிறைய பேரை சொல்லி கூப்பிடுறா. அந்த ஸ்லோகத்துல அதுதான் இருக்கு, ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணசகா விஷ்ணு ரிஷபாவனித்ருக்ராஜன்ய வம்சதகனான பவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுரார்த்திஹராவதார யோகேஸ்வர அகில குரு பகவன் நமஸ்தே. நமஸ்தே புருஷம் துவாத்தியம் நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிச்சா கடைசியிலே நமஸ்தே சொல்றான். ஆனா நம்ம இங்க என்ன சொல்லிருந்து வரோம், நிறைய பேரை சொன்னா ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணசகா நிலம் கூப்பிட்டா, விஷ்ணு ரிஷபா அப்படி கூப்பிட்டு கடைசியில என்ன சொல்றோம், யோகேஸ்வரா அகில குரு பகவன் நமஸ்தே. குருன்னு கூப்பிடுறான். பகவான் குருவா? குரு தான் நம்மளை என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம், குருன்னா நமக்கு தெரிய வைக்கிறவர், சொல்லிக் கொடுக்கிறவர், டீச்சர், ப்ரிசெப்டர் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட வசந்த லெவல்ல எல்லாம் இந்த பிலாசபர்ஸ் அது மாதிரி வேதாந்திகள் பக்தால் அவெல்லாம் என்ன சொல்லுவா, அந்த சும்மா சொல்லிக் கொடுக்கறதல்ல, அது என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோமோ அதை சொல்லிக் கொடுக்கிறவன். இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளா சொன்னா அப்படி இருந்து நிறைய குருங்கிற வார்த்தைக்கே நிறைய டெஃபினிஷன், இது எட்டிமாலஜி எல்லாம் சொல்லுவா. குனா இருட்டு, இக்னரன்ஸ், டார்க்னஸ். ரூனா அதை ரோதம் பண்றவன், அதை ரிமூவ் பண்றவன், எடுத்துக்கொள்ளப்பட்டவன், எராடிகேட் பண்ணப்பட்டவன். அப்போ உள்ள இருக்கிற இக்னரன்ஸ, உள்ள இருக்கிற நான, உள்ள இருக்கிற இருட்டை எடுத்து களையப்பட்டவன். இருட்டை எடுத்து களையிறது எப்படி, எடுத்து களைய முடியுமா, அதை எடுத்து போட முடியுமா, முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும், வெளிச்சத்தை கொண்டு வந்தா போதும். வெளிச்சத்தை கொண்டு வந்தா இருட்டு வைக்கும். அந்த வெளிச்சத்தை கொண்டு வரப்பட்டவன் இருட்டை அங்கேருந்து நீக்கப்பட்டவன், அவனை குருன்னு சொல்றான்னு சொல்லுவா. அதுக்கும் மேல வேதாந்திகள் எல்லாம் என்ன சொல்லுவா, பரமசத்தியத்தை சொல்லிக் கொடுக்கற கூடினவன் சொல்லுவா, பரமசத்தியத்தை சொல்லிக் கொடுக்கற கூடினவன் சொல்லுவா. இன்னும் கொஞ்சம் கூட பிராக்டிக்கலான வேதாந்திகளை என்ன சொல்லுவா கேட்டா, ரொம்ப மனசு வெந்து உருகி அழுது நிற்கிற லைஃப்ல, அப்படிதானே லைஃப்ல பார்த்தோம்னாக்கா சம்சார தப்தன் எல்லாம் சொல்லுவா. டெக்னிக்கலா சொன்னா ஒண்ணுமில்லை, லைஃப்ல நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ், நிறைய கஷ்டங்கள், நமக்கு பிசிக்கலான, சைக்கிக்கலான, சைக்கலாஜிக்கலான, பிசியலாஜிக்கலான, அப்படி நிறைய லெவல்ல கஷ்டங்கள் துரிதங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கும். இதோடெல்லாம் நம்ம ரூட்டை போய் பார்த்து போனா கான்ஃப்ளிக்ட் எங்கெல்லாமோ இருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட்ல தான் இல்லாட்டா இக்னரன்ஸ். கான்ஃப்ளிக்ட் ஏன்னா என்னது, நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் ரியாலிட்டியும் கான்ஃப்ளிக்ட் வர்றது. அப்போ இந்த ரியாலிட்டி வந்து நம்ம நினைச்சுக்கிறதுல என்னவோ தப்பு இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல என்னவோ தப்பு இருக்கு, இதை ரெண்டையும் ரிலேட் பண்றதுல என்னவோ தப்பு இருக்கு. எங்கெங்கெல்லாம் நமக்கு இக்னரன்ஸ் இருக்கோ, சரியா தெரியறது இல்லையோ, அங்கெல்லாம் கஷ்டங்கள் வரும். அந்த சரியா தெரியாது இருக்கிறத அவன் வந்து இது சின்ன காரியம், இது ஒன்று இப்படி பண்ணியோடு சரியாயிடும் சொல்லுவான். சொன்னா உள்ள கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி வந்தால் சௌக்கியம் வரும். இதுதானே டீச்சர் இதுதானே பண்றான், ப்ரிசெப்டர் இதுதானே பண்றான். ஆனா சாதாரணமா ஜென்ரலா ஒரு ப்ரிசெப்டர் டீச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கான், இஸ் ஜஸ்ட் இம்பார்ட்டிங் நாலேஜ். இல்லாட்டா என்ன பண்றான், ஒரு ஃபீல்டுல ஒரு ட்ரைனிங், அப்படியெல்லாம் பண்ணலாம், ஒரு மெத்தடாலஜி,
ஒரு ட்ரைனிங் அதை சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் இவன் சேர்ந்துட்டு இருக்கான் குரு. ஆனா சரியா அழகான கிளாரிட்டி உள்ள வரணுமானா இந்த மண்டேன் லெவலில் இருக்கிற கன்ஃபியூஷனும் கான்ஃப்ளிக்டும் எல்லாத்துக்கு உள்ள பெருசான ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்பவுமே உள்ள உட்காந்துருக்கே, அது போகணுமானாக்கா அதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தரவனைத்தான் குருன்னு சொல்றான். இது இப்படியெல்லாம் சொன்னா இப்ப என்ன சொல்ல போறாள்? பாகவதம் சொல்ல போறாளா, இல்ல நாராயண அகில குரு சொல்ல போறாளா, அல்ல இது ரொம்ப பெரிய விஷயத்தையும் சொல்றாள், பிராக்டிக்கலா சொல்ற மாதிரியும் பேசிட்டு இருக்கே, என்ன இது என்னது அப்படின்னு கேட்டா, பாகவதத்துல ஸ்தோத்திரங்கள் அநேகம் இருக்கு. இது பாகவதம் பிலாசபியும் நிறைய பேசுறது. விசேஷமா ஏகாதச ஸ்கந்தத்துல நிறைய வேதாந்தம் சாங்கியம், இந்த 2வது ஸ்கந்தத்துல 1வது ஸ்கந்தத்துல எல்லாம் சாங்கியம் சொல்லிருக்கு. ஏகாதசத்துல வேதாந்தம் நிறைய சொல்லியிருக்கு. எல்லாங்கேயுமே வேதாந்தம் இருக்கு. ஆனா அதை விட உசந்து நிற்கிறது பக்தி. அதனால நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு, பிரசித்தமான ஸ்தோத்திரங்கள் இருக்கு. பீஷ்ம ஸ்துதி இருக்கு, பிரம்மஸ்துதி இருக்கு. பிரம்மஸ்துதி எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பிலோசாபிக்கலா இருக்கும். குந்தி ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, அக்ரூர ஸ்துதி, ஸ்துதிகள்னால நிறைஞ்சிருக்கு. வேதங்களே பகவான் வந்து ஸ்துதிக்கிறது. வேதங்கள் தப்புறது உபனிஷத்துகள் மாத்திரமல்ல, உபனிஷத்துகள் அல்லாத சம்ஹிதா பாகத்துல பிராமண பாகத்துல இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் வந்து பகவானை ஸ்துதிக்கிறது அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம அப்படியெல்லாம் நோட்டீஸ் பண்ணாத, அப்படியெல்லாம் ശ്രദ്ധിக்காத ஒரு சின்ன ஸ்தோத்திரத்துல யாரு குரு அப்படின்னு சொல்றோம். யாரு குருன்னு நமக்கு தெரியும். எஜுகேஷன் தான் என்னது, சரியான நாலேஜ் தான் என்னது, சா வித்யா யா விமுக்தையே. நம்மளே நமக்கு வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஜெயிலு மாதிரி ஒன்று உண்டாக்கி அதுக்குள்ள உட்காந்துருக்கோம். ஜெயிலு சொன்னா வராது, பெரிய அதுலேருந்து வெளியில வர முடியாத ஒரு பெரிய இடம். அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாளே இங்கிலீஷ்ல, அதுக்குள்ள போய் உட்காந்துருக்கிற நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல வெளியில வர தெரியாகி முடிச்சுட்டு இருக்கோம். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு சொல்லித்தரவன் அவனை குருன்னு சொல்லலாம். இந்த வெளியில வர வித்தியை தான், அந்த நாலேஜை தான் வித்யான்னு சொல்ல முடியும். பாக்கியெல்லாம் வித்யான்னு சொல்ல முடியாது. சா வித்யா யா விமுக்தையே. இந்த வித்தியை தெரியணுமானா ஈஸ்வர காருண்யம் வேணும், இல்லாட்டா குரு பிரசாதம், குரு அனுகிரகம் வேணும், குருவோட அனுகிரகம் வேணும்னு நிறைய சொல்லிட்டு இருக்கு. எல்லாங்கேயுமே எல்லாரும் சொல்றான். இது தெரிஞ்ச விஷயம். என்னது? குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே ஆச்சாரியவான் புருஷோ வேதா அப்படின்னால நிறைய இடத்துல சொல்லிருக்க. என்ன சொல்றது? நமக்கு இந்த கஷ்டங்களோடு ரூட்டை பார்த்துன்னு போனா கீழே 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 போனா பேசிக்கா இருக்கிற ஒரு ரூட் என்னது, கஷ்டங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு நம்மளை என்னதுன்னு தெரியலை. நமக்கு நம்மளே கஷ்டத்தை உண்டாக்கி வச்சுட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டம். இதை தெரிஞ்சுப்போம் சில சமயத்துல, ஆனா மறந்து போயிடும், உடனே மறந்து போயிடும். அழகா அதை ரொம்ப கன்விக்ஷன் சொல்ற லெவல்ல அது தெரிஞ்சுக்கணுமானா அதுக்கு ஈஸ்வர காருண்யம், பகவானோட அனுகிரகம் வேணும், இல்லாட்டா குரு அனுகிரகம் வேணும். குரு இல்லாதக்கு, ஆச்சாரியன் இல்லாதக்கு இதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி நிறைய இடத்துல சொல்லிருக்கேன். ஆனா பாகவதத்திலேயே ஒரு அப்படி ஒன்றும் பெரிய ஸ்தோத்திரம்னு சொல்லப்படாத ஒரு சின்ன ஸ்தோத்திரத்துல அழகா சொல்லி வச்சிருக்கு. அந்த இடத்த கொஞ்சம் பார்க்குறோம்னு சொல்லித்தான் நான் கிளம்பின்னு இருக்கேன். இப்போ 5:26 ஆச்சு. இனியும் ஒரு 10 மினிட்டு அந்த ஸ்தோத்திரத்தை வந்து படிச்சு அதை சொல்றோம்னு, அதுதான் விஷயத்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன். பார்க்கிறோம். அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் சௌகரியமா இருக்குமே நினைச்சு ஸ்கிரீன் ஷேர் பண்றோம்னு நினைக்கிறேன். இது என்ன ஸ்தோத்திரம், எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மத்ஸ்யாவதாரத்துல இந்த ஸ்தோத்திரம் வருது. மத்ஸ்யாவதாரத்துல சத்தியவர்தன்கிற ராஜாக்கு அவர் சந்தியாவந்தனம் பண்றத கையில் அர்க்கியம் விடுறதுக்கு ஜலத்தை எடுத்துட்டு இருக்கிற போது பகவான் சின்ன மத்ஸ்ய தோக்கமா மீன் குட்டியா குட்டி மீனா தோன்றார். அதுக்கப்புறம் அந்த மீன் வளர்ந்து வளர்ந்து வருது. கடைசியில பகவான் பிரளயம் வருது. அப்போ நான் உனக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்லி
பிரளய ஜலத்துல அந்த மத்ஸ்யத்துல ஒரு தோணியை கட்டி படகை கட்டி அதுல இந்த சத்தியவிரதையும் வேற செலவாளையெல்லாம் வச்சுட்டு பகவான் சத்தியவிரதனுக்கு உபதேசம் பண்றார். அந்த சந்தர்ப்பத்துல இந்த சத்தியவிரதங்கிற ராஜா ஸ்தோத்திரம் பண்றது, ஒரு சின்ன ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த ஸ்தோத்திரம்னே பிரசித்தி இருக்காது. அது 8வது ஸ்கந்தத்துல 24வது அத்தியாயத்துல, பாகவதத்துல 8வது ஸ்கந்தத்துல 24வது அத்தியாயத்துல கடைசியில வருது. நான் இங்க கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ராஜோபாச்சா, முன்னால் அது முழுவதும் படிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்றேன். அநாத்ய வித்யோபஹதாத்ம சம்விதஹ தன்மூல சம்சார பரிஸ்ரமாதுராஹ யதிருச்சயா இஹ உபஸ்ருதாஹ யமாப்னுயுः விமுக்திதஹ நஹ பரமோ குருர்பவான் ஜனோ புதோயம் நிஜ கர்மபந்தனஹ சுகேச்சயா கர்ம சமீஹதே அசுகம் யத் சேவயா தாம் விதுனோதி அசன்மதிம் கிரந்திம் சபிந்த்யாத் ஹிருதயம் சனோ குருஹு யத் சேவயா அக்னேரிவ ருத்ரரோதனம் புமான் விஜஹ்யாத் மலம் ஆத்மனஸ்தமஹ பஜேதவர்ணம் நிஜமேஷ சோவ்யயஹ பூஜாத் ச ஈஷஹ பரமோ குரோர்குருஹு ந யத்பிரசாதாயுத பாக லேஷம் அன்யே ச தேவாஹ குரவோ ஜனாஸ்வயம் கர்த்தும் சமேதாஹ பிரபவந்தி பும்சஹ தமீஸ்வரம் துவாம் சரணம் பிரபத்யே. இப்படி எல்லாம் இருக்கு. அசக்ஷுரம் தஸ்ய யதாக்ரணீஹ குதஹ ததா ஜனஸ்ய அவிதுஷஹ அபுதஹ குருஹு த்வம் அர்க்கத்ருக் சர்வதிருஷாம் சமீக்ஷணஹ விருதோ குருர்னஹ ஸ்வகதிம் புபுத்சதாம் ஜனோ ஜனஸ்ய ஆதிஷதே அசதீம் மதிம் யயா பிரபத்யேத துரத்யயம் தமஹ தத்வம் து அவ்யயம் ஞானம் அமோகம் அஞ்சசா பிரபத்யதே ஏன ஜனஹ நிஜம் பதம் த்வம் சர்வலோகஸ்ய சுஹ்ருத் பிரியேஸ்வரஹ ஹி ஆத்மா குருர் ஞானமபீஷ்டசித்திः ததாபி லோகோ ந பவந்தம் அந்ததீர்ஜானாதி சந்தம் ஹிருதி பத்தகாமஹ தம் த்வாமஹம் தேவவரம் வரேண்யம் பிரபத்யே ஈஷம் பிரதிபோதனாய சிந்தி அர்த்ததீபைः பகவன் வச்சோபிः கிரந்தீன் ஹிருதயான் விவ்ருணு ஸ்வமோகஹ. இந்த 9 ஸ்லோகம் இருக்கு. 46லேருந்து 53 வரை 8 ஸ்லோகம். ஆமாம், 45, 8, 53 8 ஸ்லோகம் இருக்கு. இதுல எல்லா ஸ்லோகத்திலையுமே ரொம்ப சிம்பிளா ரொம்ப வசந்த இந்த குரு தத்துவத்தை சொல்லி இருக்கு. குரு தத்துவம் நிறைய பேசலாம். இங்க என்ன சொல்லிருக்கோ அதை பார்க்கிறோம். கொஞ்சம் இந்த பத்தியங்களே கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றோம்னு நினைக்கிறேன். முதல் பத்தியத்துல என்ன சொல்றது? விமுக்திதோன பரமோ குரு பவான், மோட்சத்தை கொடுக்கப்பட்டவன்.
நம்மளே நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கோம். நம்மளே ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள நம்மளை போட்டு வச்சிருக்கோம். இதுல இருந்து நம்மளை ரிலீஸ் பண்றவனுக்கு குருன்னு பேரு. அவன்தான் பகவான். ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தித்வய விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹான்னு ஆச்சாரிய பகவத்பாதால் சொல்றார். அதே தத்துவம் தான் அது. ஈஸ்வரன், குரு, ஆத்மா, இது மூணும் ஒன்னே. எல்லாங்கேயும் நடந்திருக்கிற ஆத்ம தத்துவம் நம்ம உள்ளேயும் இருக்கு, வெளியிலேயும் இருக்கு, எல்லாங்கேயும் இருக்கு. அதுதான் ஈஸ்வரன், அதுதான் குரு. யாரு குருன்னு கேட்டா சாமான்யமா என்ன சொல்லலாம், யாரு நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கறானோ அவன் குரு, பரமமான குரு, பரமனான குரு. மோட்சம்னா என்னது? என்னால சொன்ன மாதிரி நம்ம உண்டாக்கி வச்சுட்டு இருக்கோம், ஒரு இமேஜ் ஆக்க நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இன்னும் அழகா சொன்னா, ஒருத்தன் ஆக்ட் பண்றான் நாடகத்துல, சினிமாவில் ஆக்ட் பண்றான், நாடகத்துல ஆக்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க. அவன் ஆக்ட் பண்ணி கேரக்டராகும் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்டராகும் அவன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு கேரக்டர் எடுத்து அது மாதிரி ஆக்ட் பண்றாங்கிறத மறந்து போய் அவன் கேரக்டராக நான் நினைச்சுட்டு அதில் கேரக்டரோட ஐடென்டிஃபை பண்ணி அவன் கஷ்டப்படுறவோ கேரக்டர் கஷ்டப்படுறவோ எல்லாம் இவனும் கஷ்டப்பட்டு முழிச்சுட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறத ஒருத்தன் டே நீ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காய், ஆக்சுவலா நீ ஆக்டர், கேரக்டர் கிடையாது, தெரிஞ்சுக்கோ சொல்ற மாதிரி. அதே மாதிரி முன்னாலாம் இமேஜ் நானே அப்படிதான். இந்த வெள்ளத்துல இருக்கிற இமேஜ், சூரியனோட இமேஜ் இருக்கு பாருங்க, அந்த இமேஜ் நினைச்சுக்கிறத நானாக சூரியன் நினைச்சுக்கணும் விசாரிச்சுக்கோ. அப்ப என்ன வரும், அந்த வெள்ளம் இழகினா அந்த சூரியனும் உலகும். அப்ப அந்த இமேஜ் நானாக்கம் சூரியன் நினைச்சுக்கிற இமேஜ் எனக்கு இலக்கம் வருது நினைச்சுக்கிறது. வாஸ்தவமா சூரியன் இந்த இழகிற சூரியன் அல்லவே, மேலே இருக்கிற ஸ்டாட்டிக்கா இருக்கிற சூரியன் அல்லவோ. அப்ப இது மாதிரி இது நீ அல்ல, நீ இமேஜ் மாத்திரம், அது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் அங்க வேற இருக்கு, நீ அதுதான். நீ இமேஜ் ஆக்கிறது நீ ராங் ஐடென்டிஃபிகேஷன். அதை விட்டு விடுன்னு சொல்லித்தர எவன் சொல்லித்தரானோ அது சும்மா சொல்லித்தரதல்ல. இப்ப இந்த டாக்ல சொல்ற மாதிரியோ நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ப்ரொசெப்டிவ்ஸ், ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ் கொடுக்கறவாள்லாம் நிறைய சொல்லுவா. சொல்லலல்ல, உள்ள அத தெளிவாக கன்விக்ஷனோட அந்த போதத்தை வருத்துறவன் எவனோ அவனை குருன்னு சொல்லலாம். அநாத்ய அவித்யோபஹத ஆத்மசம்வித தன்மூல சம்சார பரிஸ்ரமாதுராக எதிர்ச்சயா இஹ உபசிருதாக யம் ஆப்னுயு விமுக்திதோன பரமோ குரு பவான். திருப்பியும் குரு குருன்னு சொல்லிட்டே இருக்கு, டெஃபினேஷன் பண்ற மாதிரி. ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்றது, அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றது, கிரந்திம் சபித்யாத் ஹிருதயம் சனோ குருஹு சனோ ஜனோபுதோயம் நிஜ கர்மபந்தனஹ சுகேச்சயா கர்ம சமீஹதே அசுகம் யத் சேவயா தாம் விதுனோதி அசன்மதிம் கிரந்திம் சபித்யாத் ஹிருதயம் சனோ குரு. நம்ம உள்ளுக்குள்ள ஒரு நாட்டை போட்டு வச்சுட்டு இருக்கோமா, கட்டு. அந்த கட்டை அழிச்சா தான் எல்லாமே உள்ள இருக்கிற செடுக்கு எல்லாமே தீரும். அந்த கட்டை அழிச்சு, இது கட்டு போட்டு வச்சிருக்கா, இந்த கட்டை அழிச்சு விடு, இந்த நாட்டை அழிச்சு விடு, எல்லாம் சௌரியம் ஆயிடும்னு சொல்லி தருவானா. அப்படி எவன் சொல்லித்தரானோ அவனு குருன்னு சொல்லலாம். ஹதயக்ரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லிட்டு இருக்கே. இங்க ரொம்ப சிம்பிளா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நம்மளெல்லாம் சுகமா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து விலகி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நிறைய என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல. எப்ப நமக்கு என்ன வேணும்னு, நமக்கு சிலதெல்லாம் செய்ய முடியும்னு தோண தொடங்கிட்டோ அன்னையிலேருந்து நம்ம செய்துட்டு இருக்கிறது சுகம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாமும் செய்யறோம். ஆனா நம்ம செய்யறதெல்லாம் ஆல்மோஸ்ட் 99% நமக்கு சுகத்தை தரதில்லை, கஷ்டத்தை தான் வந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியறதில்லை. நம்ம தொடங்கி வச்சதுதான் இந்த கஷ்டத்துல எண்டு பண்ணியிருக்குன்னு தெரியறதில்லை.
சுகேச்சையா கர்ம அசுகம் கர்ம சமீகத்தே. சுகத்தை ஆகிரகிச்சுண்டு ஆசைப்பட்டு அதுக்காக தொடங்கினது என்னது? அசுகமான கர்மா. இது பாகவதத்தில் இன்னொரு இடத்துலயும் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கார். கர்மாணி ஆரம்பமானானா துக்காத்தியை சுகாயச்சா பஷ்யேத் பாக விபரியாசம் மிதுனீச்சாரிணாம்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. துக்கம் போட்டும் கஷ்டங்கள் போட்டும் சுகம் கிடைக்கணும்னு ஆரம்பிக்கிறோம். நிறைய வேலைகளை என்னெல்லாமோ ஆரம்பிக்கிறோம். நம்மளா ஆரம்பிச்ச வேலைகள் எல்லாம் இதுக்குதான், சுகம் கிடைக்கணும், துக்கம் விலகணும். ஆனா என் ரிசல்ட் எப்படி வருது? சுகங்கள் ரொம்ப குறைச்சலா கிடைச்சா ஆச்சப்படத்தான், துக்கங்கள் தான் வருது, நிறைய வந்துகிட்டே இருக்கு. அப்போ ரிசல்ட்ல நம்ம என்னத்தை ஒப்ஜெக்டிவா வச்சுட்டோமோ அதுக்கு நேர விபரீதமா தான் ரிசல்ட் வருது. இதை சொல்லி தந்து இதுதான் கஷ்டம், இது நீ ரொம்ப சிம்பிளா பாரு, நீ ஆரம்பிச்சுக்கோ, நீ தெரிஞ்சுக்கோ இந்த காரியத்தை சொல்லி நமக்கு இந்த ராங் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கே அதை ரிமூவ் பண்றவனை தான் குரு சொல்றா. அசன்மதிம் தாம் யத் சேவையா சஹ பிந்தியாத் சஹ நஹ குருஹுன்னு 2வது ஸ்லோகத்துல சொன்னார். நீ 3வது ஸ்லோகத்திலையும் குருஹு சொல்லிருக்கார். எல்லாத்தையும் பார்க்க முடியாது, அதனால இதை பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். அசக்ஷுரந்தஸ்ய யதக்ரணீ குதஹ ததா ஜனஸ்ய அவிதுஷோ புதோ குருஹு த்வம் அர்க்கதிர்க் சர்வதிருஷாம் சமீக்ஷணः விருதோ குருர்ன ஸ்வகதிம் புபுத்சதாம். கண்ணு தெரியாதவன் இன்னொருத்தன்ட்ட சொல்றான், கண்ணு தெரியாதவன்ட்ட சொல்றான், நான் உன்னை கூட்டின்னு போறேன்டா, எனக்கு கண்ணு தெரியாது, நான் சரியா கீழே விழாதக்கு அழகா நான் கூட்டின்னு போறேன், என் கையை பிடிச்சுக்கோ சொல்லி கூட்டிட்டு வேணா. அப்படி இருக்கும், அப்படி நிறைய பேர் இருக்கலாம். அச்சக்ஷுரந்தஸ்ய யதாக்ரணே குதஹ ததா ஜனஸ்ய அவிதுஷோ அபுதோ குருஹு. அப்படிதானே டீச்சர்ஸ் எல்லாம், சாதாரண குருக்கள்லாம் எப்படி இருக்கா? டீச்சர்ஸ் எல்லாம் நான் உன்னை எல்லாம் சரியாக்கி தோன்றேன் அதுதானே சொல்றா, நான் உனக்கு மிருத்யு பயத்திலேருந்து ரட்ச தரேன் அப்படின்னு சொல்றா. இவன் சொல்றவனே மிருத்யோட பயத்திலேயே உட்காந்துருக்கான், அவன் மரணத்துக்குள்ள இருக்கான். நான் கேரண்டி என்னோட லைஃபுக்குன்னு சொல்றானே, அவனோட லைஃபுக்கே அவன் கேரண்டி இல்லை. அப்படி அறிவில்லாதவன் நான் என்ன சொல்லித்தரேன் சொல்லி அந்தே நைவ நியமானா யதாந்தாஹெல்லாம் பெருசா உபனிஷத்துகள் எல்லாம் சொல்லும். ரொம்ப சிம்பிளா சொல்றாருங்க. அதாவது விஷயம் தெரியாதவன் நான் சொல்லித்தரேன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க புறப்பட்டா என்ன ஆகும்? அப்படிதான் இருக்கா எல்லாரும். ஆனா நீ எப்படி இருக்காய்? தொம் அர்க்கதிற்கு எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்க கூடின சூரியனே நீ உன்னோட கண்ணு. சர்வதிருஷாம் சமீக்ஷணா, அதனால நீ குரு அப்படிங்கிறது. சாதாரண குருக்களை என்ன பண்றா, இல்லாட்டா சாதாரண ஜனங்கள் என்ன பண்றா, ஜனோ ஜனஸ்ய அதிசதே அசதீம் மதிம் யயா பிரபத்யேத துரத்யயம் தமஹ. சாதாரண உள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட், ஒரு இக்னரன்ஸ், ஒரு கஷ்டம், அதை நீக்கி சௌகரியத்தை தரணும்னு சொல்லிட்டு தான் இன்னொருத்தன் போய் கேட்கறோம், என்ன பண்ணணும்னு சொல்லித்தாடா, நான் ரொம்ப குழம்பி நிற்கிறேன்னு சொல்லித்தாடா சொன்னா அவன் தேவை சொல்லி கொடுக்குறான். அதை சொல்லி கொடுத்தா அதை பண்ணினா என்ன ஆகுது? இன்னும் பெரிய டார்க்னஸுக்கு உள்ள போய் விழறானா. துரத்யயம் தமஹ. முன்னால ஒரு சின்ன டார்க்னஸ் தான் இருந்தது, இப்போ திக் டார்க்னஸ் கூட, அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு துரத்யயம் சொன்னா அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு டார்க்னஸ், அதுக்குள்ள போய் விழறானா. நீயோ என்ன பண்றாய்? அந்த சத்யவர்தன் பகவான் சொல்றான், துவம் து அவ்யயம் ஞானம் அமோகம் அஞ்சசா பிரபத்யதே ஏன ஜனோ நிஜம் பதம். நீ சொல்லிக் கொடுக்கிற வித்தியை இருக்கே, அது எங்க கொண்டு போறது? இந்த எவனுக்கு உபதேசத்தை கொடுக்கறானோ, உபதேசம் எவன் வாங்கிக்கிறானோ அவன்லயே கொண்ட நிறுத்துறது. அந்த அந்த நாலேஜ் இருக்கே அது அமோகம். அமோகம் சொன்னா அது ஒரு காலம் நிஷ்பலமாகாது, அது எப்பவுமே ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். எப்படி அதை ரிசல்ட்டை எப்ப கொடுக்கும் கேட்டா அஞ்சசா பிரபத்யதே, உடனே கொடுக்கும். அது என்ன அத்தனை பெரிய விஷயமா கேட்டா அத்தனை பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். நீ
வெளியில பார்க்காதே, உள்ள பாரு, ஒன்னையே பாரு, ஒன்ன தெரிஞ்சுக்கோ. நீ இப்போ நீயாக்க நினைச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு செகுத்தான் இருக்கே, உள்ள ஒரு சாத்தான் இருக்கே, அது அவனை பிடிச்சு வெளியில போடு. உன்னோட ரியாலிட்டி என்னது உனக்கு தெரியும். அப்படி ஒன்னையே தெரியறது அமோகமான சுகம், ஆத்மஸ்வரூபம், அதை கொடுக்கும் நிஜம் பதம் பிரபத்தியதே. அப்படியாப்பட்டவனாக்க நீ குரு அப்படின்னு என்னது குருங்கிறது ரொம்ப அழகா நிறைய ஸ்லோகங்கள்ல சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து சொல்லி கூடி பார்த்து நம்ம நிறுத்த பார்க்கிறோம். பாருங்க, தம் துவாம் அகம் தேவவரம் வரேண்யம் பிரபத்யே ஈஷம் பிரதிபோதனாய. பகவான்கிட்ட போனா என்ன கேட்கணும்? பகவான்கிட்ட போனா நம்ம எந்த இல்லாம கேட்கிறோம், என்னெல்லாமோ நமக்கு கிடைக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஞானமிச்சான் மகேஸ்வராது ஆரோக்கியம் பாஸ்கராது சேத்து அப்படின்னு எல்லாம் சொல்லி சிவன்கிட்ட போனா ஞானம் கிடைக்கும், அப்படி எல்லாம் மோட்சம் இச்சே ஜனார்தனாத்து எல்லாம் சொல்லி எந்த இல்லாம கேட்கிறோம். என்னத்தை கேட்கணும் கேட்டா பாருங்கோ, பகவான் வேற என்னாவது பாஹ்ய வஸ்துக்களை எக்ஸ்டர்னல் ஒப்ஜெக்ட்ஸ் கொடுக்கறது இல்லையா? இல்லாட்டா நமக்கு சுகம் துக்கம் எல்லாம் நினைக்கிறோம், அதெல்லாம் அவர் தடாரு. அவர் சரியான பக்தனுக்கு பகவான் கொடுக்கறது, அந்த அகில குரு கொடுக்கறது அவனையே கொடுக்கிறான். ஸ்வாத்மனோபீஸ்வரஸ்துவம் ஐஸ்வர்யாதீசதேன்யே. ரொம்ப அழகா வட்டத்திரி சொல்லிருக்கார். அதானது பகவான் பகவானையே கொடுக்கறான்னு சொன்னா உள்ள இருக்கிற பகவானை தெரிய வைக்கிறான். அப்போ நமக்கு கிளாரிட்டி போய் கன்ஃபியூஷன் போய் கிளாரிட்டி வந்து ரொம்ப அழகா தெளிவா இருக்கணும். தெளிவா இருந்தா சௌக்கியமா இருக்கலாம். இந்த போதம், இந்த நாலேஜ், சுப்ரீம் நாலேஜ், இதைத்தான் பகவான்கிட்ட கேட்கணும். அதை கொடுக்க கூடவன தான் பகவான் சொல்றது, ஈஸ்வரன் சொல்றது, குருன்னு சொல்றது. தம் துவாமகம் தேவவரம் வரேண்யம் பிரபத்யே ஈசம். எதுக்கு வேண்டி நான் என்ன கேட்கிறேன் கேட்டேன், உங்ககிட்ட உன்னோட காலில் சரண் அடைகிறேன். எதுக்கு? பிரதிபோதனாய, வெளிச்சம் வரட்டும், நான் என்ன தெரிஞ்சுக்கட்டும். சிந்தி அர்த்ததீபைஹி பகவன் வச்சோபி கிரந்தீன் ஹிருதயான் விவருணு ஸ்வமோகஹ. ஹிருதயத்தில் இருக்கிற இந்த கிரந்திகள் இருக்கே, கட்டுகள் இருக்கே, நாட்டுகள் இருக்கே, அந்த நாட்டுகளான இருட்ட நீ சேதனம் பண்ணு, அறத்தை முறிச்சு வெளியில களைஞ்சு விடுக்கிறார். எப்படி? அர்த்த தீபைஹி அர்த்த தீப்ரைஹி பகவன் வச்சோபி. இருட்டு போனமானா வெளிச்சம் வந்தா போதும். வெளிச்சம் சொன்னா என்னது? பகவான், ஆத்ம ஞானம், சரியான அறிவு. எந்த அறிவு நமக்கு சுகத்தை கொடுக்குமோ, எந்த அறிவு நமக்கு மோட்சத்தை கொடுக்குமோ அந்த அறிவு. சா வித்யா யா விமுக்தையே. அப்போ அது அந்த அறிவு வந்தா என்ன ஆகும்? ஸ்வம் ஓகஹா விவரணு, உன்னோட ஸ்தானத்தை நீ திறந்து காட்டு, ரிவீல் பண்ணு சொல்றது. உன்னோட ஸ்தானம் தானே என்னோட ஸ்தானம் தான். இது வசந்ததான அத்வைத தத்துவத்தை ரொம்ப அழகா இந்த ஸ்தோத்திரத்துல 5-8 பத்தியங்கள்ல நிறைய சாஸ்திரங்கள்ல, நிறைய இடங்கள்ல சாஸ்திரங்கள்ல, வேதாந்த சாஸ்திரத்துல சொன்ன விஷயத்த நமக்கு ரொம்ப சிம்பிளா புரியும்படியா சொல்லி வச்சிருக்குங்கிறதுனால இத இப்படியும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் சுருங்கின சமயத்துல ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி நினைச்சேன். அதை நான் இப்போ ஒரு 40 நிமிஷத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ ச வாக்விசர்க ஜனதாக விப்ளவ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி காயந்தி சிர்வந்தி கிருணந்தி சாதவா அப்படின்னு பிரத்யக்ஷ பகவான், பிரத்யக்ஷ கிருஷ்ணன் பாகவதம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. நம்மளை என்ன சொல்றோம் என்கிறது தான் பிரதானம். எப்படி சொல்றோங்கிறது பிரதானம் இல்லை. சரியான வித்தியில, சாதாரண லௌகிக வித்தியில எல்லாம் எப்படி சொல்றோங்கிறது தான் பிரதானம். அதனால சொன்னதெல்லாம் சிலப்போ அபத்தமா இருக்கலாம். ஆனா ஏதாவது ஹிருதயத்தை போய் எங்கேயாவது கொஞ்சம் தொட்டிருக்கானாக்கா அது அது குரு பரம்பரையோடு இச்சை. பூமன் காயேன வாசா
मुहुरपि मनसा त्वद्बल प्रेरितात्मा यद्यत् कुर्वे समस्तं तदिह परतरे त्वयि असावर्पयामि जात्यापि इह श्वपाकः त्वयि निहित मनःकर्म वागिन्द्रियार्थ प्राणः विश्वं पुनीते न तु विमुखमनाः त्वत्पदाद् विप्रवर्यः. எல்லா பாகவதாவுக்கும் நமஸ்காரம். நாராயண அகில குரு பகவன் நமஸ்தேன்னு இந்த விஷயத்தை சொல்றதுக்கு என்னோட குருவான என்னோட அண்ணா நாராயணனே வந்து ஆரம்பிச்சார். அந்த அகில குருவான ஜெகன் நடன், அந்த நடேஸ்வரன் சொல்லலாம், பகவான நடனம் ஆடிட்டு இருக்கார். அவரோட அந்த நடனத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு தந்த எல்லா பாகவதாவுக்கும் நமஸ்காரம். திருப்பியும் இப்பவும் இனிமேல பேச போறது இன்னொரு குரு, என்னோட பெரிய அண்ணா, அவரும் பேச போறார். அவருக்கும் எல்லாருக்குள்ளேயும் சூர்யாக்னி பிராமணாத்மாதிஷு லசித சதுர்பாகும் ஆராதையே துவாம்னு சொன்ன மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ஆஸ்வபச்சம் எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாத்திலையும் அந்த பகவானை இப்படி சும்மா வார்த்தையா சொல்லாதக்கு உள்ள தெரிஞ்சு தெளிவா தெரிஞ்சுண்டு அந்த சாஸ்வத கேவல அனுபவ ஆனந்தத்துல இருக்கிறதுக்கு குரு தத்துவம் பகவான் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணட்டும் எல்லாருக்கும் சொல்லிட்டு நிறுத்துறேன். மஹத்யோ நமஹ. இப்போ சுந்தரம் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேங்கிற விஷயத்தை பற்றி அழகாகவும் அர்த்தவத்தாகவும் பேசினத நமக்கு சிரவணம் பண்ணுறதுக்குள்ள ஒரு அவசரம் கிடைச்சது. சுந்தரம் இந்த பாகவதத்தில் நல்லாகவே ஊறி நல்ல முத்தான காரியங்களை தெரிஞ்சு வச்சுருக்கார். சம்ஸ்கிருதத்தில் அபார பாண்டித்யம், வேதங்கள்லேயும் உள்ள பாண்டித்யம் அவரோட ஆச்சரண சீலத்தில் பார்த்தா நமக்கு வித்தியாசமாக தெரியும். சில பேர் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆச்சரணம்னு வரோன்னா கொஞ்சம் தயங்குவா, அதில் உள்ள புத்திமுட்டுகளை எல்லாம் பார்த்து நடுங்குவா. ஆனால் இதில் விகித தர்மங்களை அனுஷ்டிச்சுக்கண்டு அவிகித தர்மங்களை எல்லாம் விட்டுக்கண்டு ஒரு தபசாட்டமாக இருந்துருக்கிறதுனால வச்சுருக்கிறதுனால சுந்தரம் பேசுகிற பேச்சுக்களுக்கு எல்லாம் வந்து பெரிய வேல்யூ இருக்குது. இன்னும் தட்டாரும் சொல்கிற வார்த்தைகளை பகவான் அனுமோதிக்கிறார் நாட்டம் சொல்லியிருக்கு. அதில் பக்தி பலவிதம் பக்தி இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு எல்லாருக்கும் மனசிலாகத்தக்கன இந்த காலத்தில் மனசிலாகத்தக்கன எல்லாம் சொல்லித்தரத்துக்கு சுந்தரத்தை மாதிரி உள்ள ஆளுகள் கம்மியாக்கும். எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் இருந்தானா அவனுக்கு கேள்விப்பட்டிருக்கான்னு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இருக்குன்னு. இப்போ அவன் கொஞ்ச நாளைக்கு வெக்கேஷன் எடுத்துக்கிட்டு ஊராக தேடி போகிறான் சாஃப்ட்வேருங்க. அவனுக்கு கல்லை பார்த்தா தெரியும் இது ப்ளூ டைமண்ட் ஆக்கும், இது சாஃப்ட்வேர் ஆக்கும் எல்லாம். சுற்றி ஒரு 2 மாதம் கழிஞ்சு திரும்பி வரோன்னா அவனுக்கு எதுவும் கிடைக்கல. அப்போது ஆற்ற வந்ததும் அவனோட ஒரு ஃப்ரெண்டு வரான். அவன் ஃப்ரெண்டு வந்து அவன்கிட்ட கேட்குறான், நீ எங்கே போயிருந்தாய், ஒரு 2 மாதமாக ஆளையே காணலையே. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேரை தேடி போயிருந்தேன். அப்போ அந்த அவனோட ஃப்ரெண்டு அந்த மட்டும் நின்று போயிட்டான். அவன் சொன்னான், நீ இங்கே உன்னோட இந்த டேபிளில் சென்ட்ரல் டேபிள்லையே வச்சுருக்கிய இந்த கல் அதுதான் நீ தேடிட்டு இருக்கிற கல் தான். அப்போ ஆத்தியமாக அதை எடுத்து உத்து பார்க்கிறான். அப்போ தெரியுறது சாஃப்ட்வேர் ஆக்கும். அது மாதிரி நம்ம கூட இருக்கப்பட்ட சுந்தரத்தோட வேல்யூ நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதை அனுபவித்து தெரியணும்னாக்கா நிறைய ஜென்மங்கள் எடுத்தால் தான் முடியும். ஏன்னு கேட்டாக்கா, அது இந்த பாதை இருக்கே, தர்மத்தில் போகிற பாதை ரொம்ப கடினமாக்கும். அதை தான் எல்லாமே சொல்லியிருக்கு, பாகவதத்துலேயும் சொல்லியிருக்கு. பின்ன குருவோட மகிமையை பற்றி சொல்லணுமானாக்கா, பகவானே குச்சேல யுத்தத்தில் குச்சேலன் போகிறோன்னு சொல்கிறார்.
குருவோட அனுகிரகத்தினால மாத்திரம்தான் நம்ம ரெண்டு பேரும் சொன்னா யாரு, ஸ்ரீகிருஷ்ணனும் குச்சேலனும் ரெண்டு பேருமே சாந்தியா இருக்கும் அப்படி சொல்லி குச்சேலத்துல சொல்றார். அது மாதிரி சுந்தரத்துக்கு தன்னோட குரு கிட்ட கேந்து அப்பாட்ட கேந்து பூர்ணமான அனுகிரகம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் அதை வளர்த்துக்கிட்டே இருக்கார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நல்லா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு இன்னும் மங்களங்களும் ஆயுஷும் ஆரோக்கியமும் நேர்ந்துக்கிண்டு இந்த சின்ன டாக்கை நிறுத்துறேன். தேங்க்யூ.